புதுச்சேரியில் நடைபெற்ற பள்ளி விழா மேடையில் கட்சி மாறுதல் குறித்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்த கருத்துக்கு தமிழக நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் பதிலடி கொடுத்தது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. புதுச்சேரி வானல்பேட்டை பகுதியில் உள்ள அம்மூர்பவம் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட விக்கிபால் மைதான திறப்பு விழா மற்றும் சிறந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராகவும், அதிமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சட்டப்பேரவை தலைவருமான அன்பழகனும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனித்துவமும் அதனை நம்பி செயல்படும் தொண்டர்களின் விசுவாசமும் உள்ளது. எனவே பிற கட்சிகளில் இருப்பவர்களின் மனதை மாற்றி அழைத்து வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய தமிழக அமைச்சர் ஆனந்த், ஒரு கட்சியில் உள்ளவர்களை ஒழுங்காக வைத்திருந்தால் அவர்கள் ஏன் வேறு கட்சிக்கு வர வேண்டும்? நல்ல நிர்வாகமும் ஊழல் இல்லாத சூழலும் உள்ள இடத்தை மக்கள் உணர்ந்துதான் வருகிறார்கள் என்று அன்பழகனின் கருத்திற்கு பதிலடி கொடுத்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆனந்த், ஒரு காலத்தில் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சுற்றி கொண்டிருந்த நான் இன்று அமைச்சராக இருப்பதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழிகாட்டுதலே காரணம். முதலமைச்சர் கூறும் வழியில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. எந்த தவறும் செய்யாமல் எங்களின் ஆட்சி தொடரும். 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, 15 அல்லது 20 ஆண்டுகளாக இருந்தாலும் தளபதி விஜய் முதலமைச்சராக இருப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஆரோவில் அருகே தனியார் விடுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் நடத்திய சோதனையில் ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள 35 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 6 பேரை கைது செய்த போலீசார் பெங்களூருவில் வசிக்கும் நைஜீரிய நாட்டு நபர் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆரோவில் அடுத்த குயிலாப்பாளையம் பகுதியில் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக இருந்த ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் அவர் தங்கியிருந்த தனியார் விடுதி அறையில் சோதனை மேற்கொண்ட போது மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் கிடைத்தன. இதையடுத்து அந்த நபருடன் தங்கியிருந்த மேலும் 4 நபரையும் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஆரணியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரிடம் இருந்து போதைப் பொருள் வாங்கியிருப்பது தெரிய வந்தது. அவரையும் கைது செய்து விசாரித்த போது பெங்களூருவில் வசிக்கும் நைஜீரிய நாட்டு நபர் ஒருவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கடந்த மாதம் மெத்தபெட்டமைன் வாங்கியிருப்பது அம்பலமானது. இந்த வழக்கில் ஹரிஹரன், ரட்சகன், பழனிசாமி, பிரகாஷ், கோகுல் மற்றும் கண்ணன் ஆகிய 6 பேரை ஆரோவில் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள 35 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். தலைமறைவாக உள்ள நைஜீரிய நாட்டு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உண்மை மற்றும் போலி செய்திகளை கண்டறிதல், நம்பகமான தகவல்களை பெறுதல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற செய்தியாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இணைந்து பத்திரிகையாளர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒருநாள் பயிற்சி முகாமை புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ்ராஜ், பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு மூலம் உண்மை மற்றும் போலி செய்திகளை எவ்வாறு அடையாளம் காண்பது, தகவல்களின் நம்பகத்தன்மையை எவ்வாறு சரிபார்ப்பது, மேலும் புதிய தகவல்களை திறம்பட பெறுவது குறித்து விளக்கப்படங்களுடன் பயிற்சி அளித்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பயிற்சியில் பங்கேற்ற பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடனும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி துல்லியமான செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி காமராஜ் சாலை அருகே உள்ள உப்பனாறு கால்வாயில் பருவமழையை முன்னிட்டு தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மேற்கொண்ட நேரடி ஆய்வை தொடர்ந்து இந்த பணிகள் தொடங்கப்பட்டன. புதுச்சேரி காமராஜ் சாலை பாலாஜி தியேட்டர் அருகே நடைபெற்று வரும் உப்பனார் கால்வாய் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மேம்பால பணிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவித்து பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் பருவமழை நெருங்கி வரும் நிலையில்
மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க உப்பனாறு கால்வாயை உடனடியாக தூர்வார அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதையடுத்து காமராஜ் சாலை அருகே உள்ள உப்பனாறு கால்வாயில் தூர்வாரும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மறைந்த காமராஜ் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் B.K. தேவதாஸ் 30வது நாள் நினைவு அஞ்சலி நிகழ்வு விழாவில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் MP, இந்திரா நகர் பொறுப்பாளர் ராஜ்குமார் உட்பட நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைப்பாளரும் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி சீனியர் துணைத் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் P.K. தேவதாசின் 30வது நாள் நிகழ்வு காமராஜ் நகர் தொகுதி 45 அடி சாலை காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் அருகில் நடைபெற்றது. இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் NRK என்கின்ற ராஜாகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜ்பவன் தொகுதி வழக்கறிஞர் மருதுபாண்டியன், வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ், வழக்கறிஞர் தமிழ் அறிஞர் கோவிந்தராஜ், தவளக்குப்பம் திருமுருகன் மற்றும் தேவதாஸ் குடும்பத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி மொத்த கோழி வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் தஞ்சாவூரில் நாளை நடைபெற உள்ள புதுச்சேரி தமிழ்நாடு மொத்த கோழி வியாபாரிகள் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று அங்கு எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு ஏற்ப செயல்படுவது என முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி மொத்த கோழி வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி பாரடைஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார். செயலாளர் களிமா, பொருளாளர் திருச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மொத்த கோழி வியாபாரிகளின் சங்கங்களின் செயற்குழு கூட்டம் நாளை தஞ்சாவூரில் நடைபெற இருப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் கோழிகளுக்கு வழங்கப்படும் தீவனங்களின் தரம், தர கட்டுப்பாடு மற்றும் வணிகம் தொடர்பான முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை தஞ்சாவூர் செயற்குழு கூட்டத்தில் முன்வைப்பதுடன் அங்கு நிறைவேற்றப்படும் தீர்மானங்களுக்கு ஏற்ப புதுச்சேரி மொத்த கோழி வியாபாரிகள் செயல்படுவதும் என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர் நாதன், RR உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்தி புத்தி ஸ்ரீ விஜய கணபதி ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடை வேண்டி ஆலய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்திப்பு கோரிக்கை விடுத்தனர். புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்தி புத்தி ஸ்ரீ விஜய கணபதி ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடை வேண்டி ஆலய நிர்வாகி கோவிந்தராஜ் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து சால்வை அணிவித்து நன்கொடை வழங்க கோரிக்கை விடுத்தனர். நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடனிருந்தார். காலாப்பட்டு கடலில் அமைக்கப்பட்டுள்ள சாசன் நிறுவனத்தின் கழிவுநீர் குழாயால் தொடர்ந்து மீன்பிடி வலைகள் சேதமடைவதாக குற்றம் சாட்டிய மீனவர்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அமல்படுத்தாத நிறுவனத்தின் மீது FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் மன்றத்தில் வலியுறுத்தினர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் கிழக்கு பதிவு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி ஏரக்கட்டி தலைமையில் பொதுமக்களிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டன. அப்போது காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் வலையிழந்த மீனவர்கள் அளித்த மனுவில் சாசன் நிறுவனத்தின் கடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் குழாயை அகற்ற தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2024 ஆண்டு வழங்கிய உத்தரவு இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தெரிவித்தனர். மேலும் அந்த குழாயில் தொடர்ந்து மீன்பிடி வலைகள் சிக்கி சேதமடைந்து வருவதாகவும் இந்த மாதத்திலேயே 2 மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமீபத்தில் ஜெயகோபால் என்ற மீனவரின் வலையும் சேதமடைந்ததாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தீர்ப்பாய உத்தரவை பின்பற்ற தவறிய சாசன் நிறுவனம் மீது FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து காவல் ஆய்வாளர் தனசெல்வம் விளக்கம் அளித்த போது இதற்கு முன்பு நடத்தப்பட்ட விசாரணையில் உள்ளூர் பிரதிநிதிகள் பாதிப்பு இல்லை என தெரிவித்ததாக கூறினார். இதையடுத்து காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி ஏரக்கட்டி சாசன் நிர்வாகத்தை உடனடியாக அழைத்து தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி கழிவுநீர் குழாயை அகற்ற நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். மேலும் இது தொடர்பான அறிக்கையை மீன்வளத்துறைக்கு அனுப்புமாறும் உத்தரவிட்டார். இதனால் காலாப்பட்டு சாசன் நிறுவனத்தின் கழிவுநீர் குழாய் விவகாரம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் வீடு வீடாக சென்று வாக்களித்தோருக்கு நன்றி தெரிவித்தார்.
புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட உள்ள தாகூர் நகர், ராமன் நகர், ஜெயின்பால் பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் வட்டார தலைவர்கள் ரவிச்சந்திரன், வேணுகோபால், தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு, மேகநாதன், தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் MC ரவி, உஷாராணி, திருவள்ளுவன், அம்ப்ரோஸ், கிருஷ்ணன், அண்ணாதுரை, குருசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க வலுவான தேர்வு நடைமுறைகளை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாணவர்களின் குரல் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகரில் உள்ள டான் போஸ்கோ மேல்நிலை பள்ளி அருகே மாணவர்களின் குரல் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு நடைபெறாதபடி வலுவான மற்றும் பொறுப்புமிக்க தேர்வு நடைமுறைகளை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறியதாக கூறி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும், போட்டித் தேர்வு வினாத்தாள்களை திருடுதல், கசிவிடுதல் மற்றும் விற்பனை செய்தல் போன்ற சம்பவங்களில் தொடர்புடையவர்களை உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விரிவாக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் MP, கட்சி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், NSUI மற்றும் தொழிலாளர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். மங்கலம் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் காவல்துறை சார்ந்த பொதுமக்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் போன்றவற்றை உயர் அதிகாரிகளை சந்தித்து பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் வாரந்தோறும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மங்கலம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டமானது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலைய பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் வருகை தந்து தங்களின் குறைகளை எடுத்து கூறினர். பின்னர் பொதுமக்களின் குறைகளை கேட்டு அறிந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளை முன்வைத்து பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காண வேண்டும், விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர், மங்கலம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், திருபுவனை, நெட்டப்பாக்கம், கரிக்கலாம்பாக்கம் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். பூரணங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் இவ்வாலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதியுலா காட்சி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான நேற்று நண்பகல் சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா வந்து ஆலயத்தின் அருகே மந்தவெளியில் அமைக்கப்பட்ட தீக்குழியில் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி ஊர்வலம் வந்து தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.